ஹாய் ஹலோ வெல்கம் டு எஸ்டி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அட்ராக்டிவான ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை ஜிலியோ எலக்ட்ரிக் டூ வீலர் கம்பெனி லான்ச் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அப்படின்னு எடுத்துட்டாலே ஒவ்வொரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லையும் ஏதாவது ஒன்று புதுசாக இருக்கும், இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டர் எப்படி இருக்குது, இதில் புதுசாக ஏதாவது இருக்கா, அதே மாதிரி இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, ஃபெசிலிட்டி ஃபீச்சர்ஸ் என்ன, இது எவ்வளோ ஸ்பீடு, எவ்வளோ மைலேஜ், ஃபைனலாக இந்த ஸ்கூட்டர் ஷோரூமில் ஆன் ரோடு ப்ரைஸில் எவ்வளோ கிடைக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாக தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறவங்க, இல்லைனா ஆல்ரெடி வந்து பார்த்துட்டு இருந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இதே மாதிரி நான் நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பற்றி வீடியோலாம் அப்லோட் பண்ணுவேன். அப்படி அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் ஈஸியாக வீடியோ உடனே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோவில் போகலாம். இந்த ஸ்கூட்டரில் நிறைய அட்வான்ஸ்ட் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெய்லி யூசேஜ் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்குலாம் இந்த ஸ்கூட்டர் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் பார்க்கிங் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, அந்த ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்க்கும்போது யூஎஸ்பி சார்ஜ் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து வண்டியிலே வந்து மொபைல் சார்ஜ் வந்து போட்டுக்கலாம், அதாவது சீட்டப் இருக்குல்ல, அது வந்து நீங்கள் வண்டியிலே சார்ஜ் போட்டுக்கலாம், அது வந்து அவைலபிளாக இருக்குது. அடுத்து பார்க்கும்போது ஆன்டி திஃப்ட் அலாரம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியை வந்து உங்களுக்கு தெரியாதவங்க எடுக்க ட்ரை பண்ணுறாங்க, இல்லை வண்டி வந்து திருட்டு போயிடுன்னு வச்சுங்களேன், அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஃபெசிலிட்டிஸ் இந்த ஸ்கூட்டரில் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் கீரும் இந்த ஸ்கூட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்கும்போது ஆட்டோ ரிப்பேர் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, அது இதில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்கூட்டரோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 120 கிலோ வண்டி வெயிட்டு. ஆனால் இது எவ்வளோ வெயிட் தாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 கிலோ வரைக்கும் இந்த ஸ்கூட்டர் வெயிட் தாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக போகலாம், 2 பேர் தான் போக முடியுமா அப்படின்னு சில பேர் யோசிப்பீங்க, குண்டா இருக்கும் வெயிட் தாங்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் ஃபேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் தாராளமாக போகலாம். ஏன்னா 180 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும். அதே மாதிரி நீங்கள் லக்கேஜ் ஏற்றுறீங்க, இல்லை இந்த மாதிரி மூட்டை ஏற்றுறது, இந்த மாதிரி லோடு ஏற்றுறதுலாம் நிறைய பேர் ஏற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏற்றுறதுலாம் ஏற்றுக்கலாம், ஏன்னா 180 கிலோ வரைக்கும் வெயிட் தாங்கும், அந்த அளவுக்கு இதில் கெப்பாசிட்டி இருக்குது. அடுத்து இந்த ஸ்கூட்டரில் என்ன அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பேட்டரி லெவல் பார்த்துக்கலாம், ஸ்பீடு, மைலேஜு, கிளாக்கு, நான் சொன்ன ஆன்டி திஃப்ட் அலாரம் சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி இது எல்லாமே நீங்கள் வந்து இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ஸ்பீடாமீட்ரு, ட்ரிப்போமீட்ரு, ஓடாமீட்ரு இது எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் வந்து கொடுத்துருக்கறனால உங்களுக்கு கிளாரிட்டியும் நல்லா இருக்கும், பார்க்கவும் நல்லா லுக்காக பிரைட்டாகவும் இருக்கும். ஸ்மூத்தான ரைடுக்கு இந்த ஸ்கூட்டரில் காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து நல்லா பெட்டராக இருக்குது. பிரேக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்கை கொடுத்துருக்காங்க, பேக்கில் வந்து ட்ரம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து நல்லா தான் இருக்குது இதில். ஸோ பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் ஆட்டோ ரிப்பேர் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்க்கும்போது சென்ட்ரல் லாக்கிங் சிஸ்டம் இந்த ஸ்கூட்டரில் கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் ஹைட்ராலிக் ஷாக் அப்சார்பர் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லையும் சரி ரெண்டுமே கொடுத்துக்கறனால உங்களுக்கு வந்து ரைடிங் போகும்போது இல்லை டிரைவ் போகும்போது உங்களுக்கு வந்து அட்ஜஸ்டபிள் பண்ணுறதுக்கு, மற்றபடி பிரேக்கிங் சிஸ்டம் பார்க்கும்போது எல்லா விதத்துலையும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கும், நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் உங்களுக்கு. பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் 72 வாட்ஸ் 29 ஏஹெச் லித்தியம் அயன் பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டரி வந்து நல்லா உங்களுக்கு லைஃப் லாங் கொடுக்கும். அந்த மாதிரி வெயிலையும் சரி மழையில் இந்த மாதிரி ஹீட் ஆகுறது அந்த மாதிரி எல்லா விதமாக தாங்குற அளவுக்கு வந்து பேட்டரி வந்து கெப்பாசிட்டி ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு இப்போ பேட்டரியோட ஃபியூச்சர்ஸ் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு சார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த பேட்டரி வந்து ஃபுல் ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு வாட்டி சார்ஜ் போட்டிங்கன்னா இந்த ஸ்கூட்டரை சாலிடாக 100 கிலோமீட்டர் வரைக்கும் நிற்காமல் ஓட்டிட்டு போக முடியும். ஸோ மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்கூட்டரில் பெட்டராக தான் இருக்குது, 100 கிலோமீட்டருக்கு மைலேஜ் கொடுக்குது. நீங்கள் டெய்லி ஒர்க்குக்கு போகிறீங்க, இல்லை வேறு எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு போகிறீங்க, மற்ற ஒர்க்குக்கு போகிறது, இல்லை 2 நாளைக்கு ஒரு வண்டி எடுக்கிறீங்க, எல்லா விதமான யூசேஜுக்கும் மைலேஜ் வந்து பெட்டராக தான் இருக்குது. ஏன்னா 100 கிலோமீட்டர் கொடுக்க சொல்லியிருக்காங்க சாலிடாக. ஸோ 80 கொடுத்தாலே வந்து பெட்டர் தான் உங்களுக்கு. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ மைலேஜ் கொடுக்குறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்பீடு அப்படின்னு பார்க்கும்போது மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு இந்த ஸ்கூட்டர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிரியோவில் வந்த ஒரு பெஸ்ட்டு ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்னா இதுதான். மணிக்கு 70 கிலோமீட்டர் வரைக்கும் உங்களால் தாராளமாக போக முடியும். ஆல்மோஸ்ட் நீங்கள் பைக்கில் எந்த ஸ்பீடு எதிர்பார்ப்பீங்களோ அந்த ஸ்பீடு இந்த ஸ்கூட்டர் கொடுக்கும். ஸோ நீங்கள் லாங் டிரைவில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். சிட்டிக்குள்ளே யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா மோஸ்ட்லி சிட்டிக்குள்ளே போகும்போது 30, 40 அந்த மாதிரி தாண்டி போகிறதுக்கு ரொம்ப ரேரு. ஸோ லாங் போகும்போது தான் 50, 60 அதை தாண்டிலாம் போவாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் லாங்கில் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா 70 கிலோமீட்டர் வரைக்கும் ஸ்பீடு கொடுக்குது. மோட்டாரை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூட்டரில் 72 வாட்ஸ் பவர்ஃபுல் பிஎல்டிசி ஹப் மோட்டார் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு பிக்கப் வந்து பயங்கரமாக இருக்குது இந்த ஸ்கூட்டரில். ஏன்னா ஸ்பீடு நிறையா இருக்குது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே மோட்டார் பவர் இன்க்ரீஸாக இருக்கிறனால உங்களுக்கு பிக்கப்பும் நல்லாயிருக்கும், மைலேஜும் உங்களுக்கு நிறையா கொடுக்கும். டயரை பொறுத்த வரைக்கும் டியூப்லெஸ் டயர்ஸ் தான் வந்து ஃப்ரண்ட்டில் 90 to 90 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேக்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் சைஸுக்கு அங்கேயும் வந்து டியூப்லெஸ் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே அதான் தான் இருக்குது.
வீலை பொறுத்தவரைக்கும் ஃப்ரண்ட்டில் அலாய் வீல் கொடுத்துருக்காங்க, பேக்லேயும் வந்து அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. ஸோ 2மே வந்து நல்லாயிருக்கு. அடுத்து அண்டர் சீட் ஸ்டோரேஜை பொறுத்தவரைக்கும் அதுவும் வந்து ஓரளவு வந்து நல்லா லென்த்தாகவும் இருக்குது, அகலமாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் அதையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் ஸ்பேஸையும் அப்படின்னு பார்க்கும்போது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டிவா, டிவிஎஸ் ஜூபிட்டர் அந்த மாதிரி வர மாதிரியே ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது, லென்த்தாகவும் இருக்குது. இந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா பிளாக், சீ கிரீன், கிரே, ரெட் அப்படின்னு நிறைய கலரில் அவைலபிளாக கிடைக்குது. ஸோ வந்து எல்லா கலருமே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் லுக்காக இருக்குது. ஜீலியோ கம்பெனிலேயே பட்ஜெட் விலையில் கிடைக்கிற ஒரு பெட்டர் ஹை ஸ்பீட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எதுனா அது இந்த மாடல் தான். ஏன்னா மணிக்கு 70 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு ஸ்பீடு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பைக்கில் போகிற ஸ்பீடு உங்களுக்கு இந்த ஸ்கூட்டர் கொடுக்கும். நெக்ஸ்ட் மைலேஜ் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் சார்ஜில் 100 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய வந்து பெட்ரோல் காசு உங்களால் மிச்சம் பண்ண முடியும். அதுவும் வந்து பெட்டராக இருக்குது. மற்றபடி ஸ்பெசிஃபிகேஷன் சரி, ஃபெசிலிட்டி சரி, ஃபீச்சர்ஸ் எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நியூ எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் லான்ச் ஆனால் என்ன மக்கள் எல்லாம் எதிர்பார்ப்பாங்களோ அது எல்லாமே இந்த ஸ்கூட்டரில் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பெட்டராக தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்கூட்டரோட மாடல் அப்படின்னு பார்க்கும்போது ஜிலியோ மைஸ்ட்ரி. இந்த ஸ்கூட்டரோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 89,999 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸாக இருக்குது. ஸோ ஆன் ரோட் ப்ரைஸ் வரும்போது ஒரு 1,00,000 வந்து முடிஞ்சிடும். இந்த ஸ்கூட்டரோட புக்கிங் ஆன்லைனில் போயிட்டு இருக்கு. நீங்கள் ஆன்லைன் புக் பண்ணலாம், வாங்கிக்கலாம். இல்லை ஷோரூமில் தான் வாங்கணும் அப்படின்னா அத்தாரிட்டி டீலர் வந்து கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ஒரு 1,00,000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ள நான் ஒரு நல்ல எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இருக்காங்களோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி சொல்லவும். இந்த வீடியோ பற்றி எதுவும் சொல்லணும் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோவில் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களது வில்லேஜ் சிட்டி.